Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் சிஸ்டத்தில் இருக்கிற ஜென்ரல் கோடிங் கைட்லைன்ஸை பற்றி பார்க்க போகிறேன். ஸோ மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது எந்தெந்த மைனர் ப்ரொசீஜர்ஸ்லாம் இன்க்ளூடடு அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு சிபிசி எக்ஸாமில் சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது இல்லையா, ரெண்டு ப்ரொசீஜருக்கு ஒரு ப்ரொசீஜருக்கு மேலே பண்ணால் கோடிங் பண்ணும்போது சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்லேயே ரெண்டு கோடை கொடுத்துட்டாக்கா அதில் எடிட் காமிக்கும், ரெண்டு கோடு சேர்த்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, கொடுக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கான மாடிஃபையர் ஆட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது கோடிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனால் எக்ஸாம் பர்பஸில் சிபிசி எக்ஸாமில் நம்ம எந்த கோடு கூட இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட்ன்ற சாஃப்ட்வேர் தெரியாமல் நம்ம கோடு எடுக்க முடியாது இல்லையா, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் ஈச் சாப்டர்ஸில் இருக்கிற எந்த மாதிரியான இன்க்ளூடோடைய ஜென்ரலாக அந்த சிஸ்டத்தில் இருக்கிறதுல அதுவே ஜென்ரலு. ஸோ அது மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த மாதிரியான ஸ்மால் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸு ஈச் சாப்டர் ஈச் சிஸ்டம் வைஸு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நோட்டை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ மேல் ஜெனிட்டலுக்கும் ஃபீமேல் ஜெனிட்டலுக்கும் ஜென்ரலான ஒரு கோடிங் கைட்லைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேல் ஜெனிட்டல் சிஸ்டத்தோடைய கோடிங் கைட்லைன்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டிரான்ஸ்யூரித்ரல் ட்ரைனேஜ் ஆஃப் ப்ராஸ்டேட் ஆப்சஸ், சிபிடி கோடு 52700. இது ஒரு ஸ்மால் ப்ரொசீஜரு. இந்த ப்ரொசீஜர் மேல் டிரான்ஸ்யூரித்ரல் ப்ராஸ்டேட்டிக் ப்ரொசீஜர் பண்ணுற மெயின் ப்ரொசீஜர் கோடு கூடலாம் இந்த மாதிரியான ஆப்சஸோடைய டிரான்ஸ்யூரித்ரல் ட்ரைனேஜ் ஆஃப் ஆப்சஸ் இன்க்ளூடட் ப்ரொசீஜரு அடிஷ்னலாக ரிப்போர்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ட்ரைனேஜ் ஆஃப் ஆப்சஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் டிரான்ஸ்யூரித்ரல் ப்ராஸ்டேட்டில் இருக்கிற ப்ராஸ்டெக்டமியோ இல்லைனா ப்ராஸ்டேட்டில் இருக்கிற மெயின் ப்ரொசீஜர்ஸு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 52700 இன்க்ளூடடு, அடிஷ்னலாக கோட் பண்ண மாட்டோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்னென்னா puncture aspiration of the hydrocele, CPT கோடு 55000. இதுவுமே இப்போ சர்வீஸ் அந்த வெஜினல் ப்ராக்சிமல் அனட்டமிக்கல் ஏரியா, ஸ்க்ராட்டம், வாஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரியான அனட்டமிக்கல் ஏரியாவில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இன்குனல் ஹெர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்த ஹைட்ரோசிலி பங்க்சர் ஆஸ்பிரேஷனுடைய கோடை இந்த ப்ரொசீஜர் கூடலாம் கொடுக்கக்கூடாது. 55000 கோட சர்வீஸ் இன்வால்விங் டூனிகா வெஜினலிஸ் ஆர் ப்ராக்சிமேட் அனாட்டமின்றது ஸ்க்ராட்டம், வாஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரி அனாட்டமிக்கல் இருக்கிற ஏரியாவில் ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இன்குனல் ஹெர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் கோடு கூட 55000 கோட அடிஷ்னலாக பில் பண்ண மாட்டோம். இட் இஸ் பார்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சிபிடி மேனுவல்லே ஒரு கோடோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் இந்த கோடு கூட கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு மெத்தட் உங்களுக்கு தெரியும், அந்த கோட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்க்ளூட் நம்ம பார்க்குற விதம். பட் இப்போ நிறைய 52601 5லேருந்து 52649 அந்த மாதிரி இந்த சீரீஸில் இருக்கிற கோட்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று எக்ஸ்க்ளூடடு. ஸோ அதை நம்ம அடிஷ்னலாக பில் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ரொசீஜரை போய் பார்க்கும்போது அந்த ப்ரொசீஜர் கோடு கீழே என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்க்ளூடட் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, டு நாட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ டு நாட் ரிப்போர்ட் திஸ் வித் தட் அப்படின்னாக்கா அது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா ஸ்க்ராட்டல் எக்ஸ்ப்ளோரேஷன், சிபிடி கோடு 55110. ஸோ நான் உங்களுக்கு பேசிக் கோடிங் கைட்லைன்ஸ்லேயே நம்ம சொல்லும்போது ஆல் எக்ஸ்ப்ளோரேஷன் மெயின் ப்ரொசீஜர்ஸ் கோடு கூட இன்க்ளூடட் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர்லேயும் ஸ்க்ராட்டல் எக்ஸ்ப்ளோரேஷன் மெயின் ப்ரொசீஜர்ஸ் கோடு கூட இன்க்ளூடடு.
அதாவது ஸ்க்ராட்டல் சாக்கு, அதனுடைய கண்டென்ட்டு, டெஸ்டிஸு, எபிடமிஸ், இதில் இருக்கிற மெயின் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணாமல் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம மெயின் ப்ரொசீஜரை பண்ண முடியாது. அதனால் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து இன்க்ளூடடு, அடிஷ்னலாக பில் பண்ண மாட்டோம். சிபிடி கோடு 55110. ஓகே, ஸோ இது ரொம்ப காமனு. இது எல்லா சாப்டர்லேயும் நான் சொல்லிட்டு வர்றதுனால இது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, ப்ராஸ்டெக்டமி ப்ரொசீஜர் வந்து இப்போ ப்ராஸ்டெக்டமி ப்ரொசீஜர் மெயின் ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக வந்து அதனோட பிளாடர் நெக்கை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக நம்ம பில் பண்ண வேண்டாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 51800, அதாவது சிஸ்டோபிளாஸ்டி, cystourethroplasty, பிளாஸ்டிக் ஆப்ரேஷன், பிளாடர் ஆர் வெசிக்கல் நெக்கு, அந்த பிளாடருடைய நெக்கு இல்லைனா வெசிக்கல் நெக்கில் இருக்கிற சிஸ்டோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். எது கூட கொடுக்க மாட்டோம்? ப்ராஸ்டெக்டமின்றது ஒரு பெரிய மெயின் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை பண்ணும்போது சிஸ்டோயூத்ரோபிளாஸ்டி வந்து அந்த பிளாடர் நெக்கில் இருக்கிறது ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து மேல் ஜெனிட்டல் சிஸ்டத்தோடைய கோடிங் கைட்லைன்ஸு, பேசிக் கான்செப்ட்டு. இதே மாதிரியே ஃபீமேல் ஜெனிட்டல் சிஸ்டத்தில் இருக்கிற ஜென்ரல் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பெல்விக் எக்ஸாமினேஷன். மேல் ப்ரொசீஜர் பண்ணும்போது பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, அடிஷ்னல் டயக்னோசிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பெல்விக் எக்ஸாமினேஷன் கைனகாலஜி ப்ரொசீஜரில் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெல்விக் எக்ஸாமினேஷன் எல்லாமே இன்க்ளூடடு, அதை செப்பரேட்டாக பில் பண்ண மாட்டோம். அந்த டயக்னோஸ்டிக் பெல்விக் எக்ஸாமினேஷனு எப்போவுமே வந்து ஒரு ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸாமினேஷனு இஎன்எம் கோடு கூடவே இன்க்ளூடட் ஆகிடும். மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது இஎன்எம் மெயின் ப்ரொசீஜர் அந்த கோடை மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அடிஷ்னலாக பெல்விக் எக்ஸாமினேஷனை கொடுக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இது பேசிக் தான். ஸோ எல்லா சர்ஜிக்கல் லேப்ரோஸ்கோப்பியாக இருந்தாலும் சரி, ஹிஸ்டோஸ்கோப்பியாக இருந்தாலும் சரி, பெரிட்டோனியோஸ்கோப்பியாக இருந்தாலும், ஸோ எல்லா ஸ்கோப்பியுமே வந்து கோடு சர்ஜிக்கலுக்கு தனியாக இருக்குது, தெரப்பேட்டிக்கு தனியாக இருக்குது, டயக்னோஸ்டிக் தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். டயக்னோஸ்டிக் என்னன்னா அந்த கண்டிஷனை ட்ரீட் பண்ண மாட்டாங்க, கண்டு மட்டும் பிடிக்கிறது. ஓகே, தெரப்பேட்டிக் அப்படின்னாக்கா அந்த கண்டிஷனை கண்டுபிடிச்ச கண்டிஷன், எந்த டயக்னோசிஸ்ன்னு தெரிஞ்ச ஒரு கண்டிஷனை அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் தெரப்பேட்டிக்னா ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லா ஸ்கோப்பிலையுமே வந்து நம்மளுக்கு 2 செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், டயக்னோஸ்டிக்கும் இருக்கும், சர்ஜிக்கல் அதாவது தெரப்பேட்டிக்கும் இருக்கும். ஸோ எப்போயுமே ஆல்வேஸ் வந்து தெரப்பேட்டிக் ப்ரொசீஜர் வந்து மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். டயக்னோஸ்டிக் ஸ்கோப்பீஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆகிடும் தெரப்பேட்டிக் ஸ்கோப்பீஸில். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ 49320ன்றது லேப்ரோஸ்கோப்பி மட்டும்தான், அதாவது அது ஒரு டயக்னோஸ்டிக். ஸோ அதெல்லாம் இந்த ஃபாலோவிங் சிபிடி கோட்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு கண்டிஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கான தெரப்பேட்டிக் ஸ்கோப்பியோடைய கோட்ஸு. ஸோ அந்த ப்ரொசீஜரை பண்ணும்போது இந்த ப்ரொசீஜரும் பண்ணியிருக்காங்கன்னா அப்யூஸாக நம்ம வந்து டயக்னோஸ்டிக் பண்ணுற கூட நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இதுவும் பேசிக். அதே மாதிரியே தான் 58555ன்றது ஹிஸ்டோஸ்கோப்பிக்கான கோடு. ஸோ அது வந்து அடிஷ்னலாக ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண ப்ரொசீஜரும் ஹிஸ்டோஸ்கோப்பி மெத்தட் மூலயமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தெரப்பேட்டிக்கில் வந்துடும். ஸோ அப்போ தெரப்பேட்டிக் கோடை மட்டும் கொடுத்தா போதும், 58555 கோடு அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாது. 58555ன்றது டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோஸ்கோப்பி, 49320ன்றது லேப்ரோஸ்கோப்பி கோடு, டயக்னோஸ்டிக் கோடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கா நம்ம வந்து இன்க்ளூடட் பண்ணுவோம். பட் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து பெல்விக் எக்ஸாமினேஷன் சம்டைம் பண்ணுவாங்க. ஸோ அதோட சிபிடி கோடு 57410. ஸோ பெல்விக் எக்ஸாமினேஷன் வந்து அண்டர் தி அனஸ்தீசியாவில் பண்ணியிருந்தா கூட எல்லா மேஜர் ப்ரொசீஜர்லேயும் மைனர் கைனகாலஜி ப்ரொசீஜர்லேயும் இன்க்ளூடட் ஆகிடும், செப்பரேட்டாக பில் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னென்னா, டைலேஷன் ஆஃப் வெஜைனா ஆர் சர்விக்ஸ். ஸோ இந்த டைலேஷன் ப்ரொசீஜரு வெஜைனாவில் சர்விக்ஸில் டைலேஷன் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து வெஜினல் அப்ரோச்சில் இருக்கிற மற்ற மெயின் ப்ரொசீஜர்ஸ் கோடு கூட இது இன்க்ளூடட் ஆகிடும். அதாவது 57400வும் 57840வும் அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம், மைனர் ப்ரொசீஜர் இது. ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா கால்போஸ்கோப்பி. கால்போஸ்கோப்பி கூட
நம்ம வந்து மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட பில் பண்ண மாட்டோம். கால்போஸ்கோப்பியோடைய சிபிடி கோடு 56820, 57420, 57452. பட் இந்த ப்ரொசீஜர் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு பிஃபோராகவே டயக்னோஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த டயக்னோஸ்டிக் பண்ணி அந்த ரிசல்ட் மூலிமா நம்மளுக்கு நான் ஸ்கோபி ப்ரொசீஜரில் அந்த மெயின் ப்ரொசீஜர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து நம்ம டயக்னோஸ்டிக்கையும் கொடுத்துட்டு நான் கால்போஸ்கோபி ப்ரொசீஜர் தெரப்பட்டிக்கான மெயின் ப்ரொசீஜரையும் கொடுத்துட்டு 58 மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டயக்னோஸ்டிக் கால்போஸ்கோபி 56820, 57420, 57452 இந்த கோடு எல்லாமே வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து பில் பண்ண மாட்டோம். பட் சப்போஸ் டயக்னோஸ்டிக் பண்ணிவிட்டு அதனுடைய நான் கால்போஸ்கோபி மூலயமா சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டும் நம்ம வந்து ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு 58 மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னென்னா பெல்விக் எக்ஸ்டரேஷன் ப்ரொசீஜர் 45126, 51597, 58240 இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவாக ரிமூவ் பண்ணுற ஸ்ட்ரக்சரல்ஸ், பெல்விக்கில் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் வந்து எக்ஸ்டென்சிவாக ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் கோடு கூட இது இன்க்ளூடட் ஆகிடும். ஓகே, ஸோ அடிஷ்னலாக நம்ம பில் பண்ண வேண்டாம். அடுத்தது இப்போ ப்ரொவைடர்ஸு, சப்ளையர்ஸு இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட இன்க்ளூடட் ஆகிடும், அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 57250 அது என்னென்னா கால்போகிராஃபியோடைய ப்ரொசீஜர். ஓகே, போஸ்டீரியர் கால்போகிராஃபி, ஆன்டீரியர் கால்போகிராஃபி, கம்பைன்டு போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியோ போஸ்டீரியர் கால்போகிராஃபி இன்ட்டு 3 செட் ஆஃப் கோடு இருக்குது. 57250, 57240, 57260. ஸோ இந்த 3 ப்ரொசீஜருமே வந்து போஸ்டீரியர் கால்போகிராஃபி வந்து இன்க்ளூடிங் பெரினியோகிராஃபி பெரினியோகிராஃபியும் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது இன்க்ளூடட் ஆகிடும். சப்போஸ் ஹிஸ்டெக்டமி பண்ணும்போது, ஹிஸ்டெக்டமின்றது ஒரு மெயின் ப்ரொசீஜர், ஹிஸ்டெக்டமி பண்ணும்போது அடிஷ்னலாக டிசெக்ஷன் அந்த டிசெக்ஷனுக்கு ரெக்டோசிலி ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இல்லை சிஸ்டோசிலி ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இல்லை கம்பைண்டான ஒரு ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ரெண்டுத்தையுமே பில் பண்ணிக்கலாம் மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட அப்ரோப்ரியேட் NCCA மாடிஃபையர். ஓகே, ஸோ போஸ்டீரியர் கால்போகிராஃபியோடைய கோடு வந்து 57250, ஆன்டீரியர் வந்து 57240, கம்பைன்டு 57260. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஹிஸ்டெக்டமி அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அடிஷ்னலாக பண்ணும்போது ரிப்பேரும் தேவைப்பட்டதுனாக்கா நம்ம இதை பில் பண்ணிக்கலாம். ஓகே, பில் பண்ணிவிட்டு NCCA மாடிஃபையரை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து வெஜினல் ஹிஸ்டெக்டமி வந்து நார்மலாக இந்த ஃபிக்சேஷன் ஆஃப் வெஜைனா, அந்த சரௌண்டிங் இருக்கிற டிஷ்யூவில் இருக்கிற ஃபிக்சேஷன் ஆஃப் வெஜைனாலாம் இன்க்ளூடட் ஆகிடும், அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம் வெஜினல் ஹிஸ்டெக்டமி ப்ரொசீஜர் பண்ணும்போது. ஸோ இட் இஸ் மிஸ்யூஸ் சிபிடி கோடு 57282 கால்போபெக்சி. வெஜினல் எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் அப்ரோச் வந்து 57282, இன்ட்ரா பெரிட்டோனியல் அப்ரோச் 57283. ஸோ இந்த 2 ப்ரொசீஜருமே வந்து நம்ம மெயின் வெஜினல் ஹிஸ்டெக்டமி டியூரிங் ஹிஸ்டெக்டமி பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். சப்போஸ் மோர் எக்ஸ்டென்சிவாக நம்ம வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ராப்பர் மெடிக்கல் நெசசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணுவோம். அப்படி இந்த ப்ரொசீஜரில் நம்ம அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பில் பண்ண மாட்டோம். அதுக்கான சப்போர்ட்டிவ் டயக்னோசிஸ் வந்து மெடிக்கல் நெசசிட்டி இருந்தால் மட்டும் பில் பண்ணிவிட்டு NCCA உடைய மாடிஃபையரை அடிஷ்னலாக கொடுத்துப்போம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட் பாயிண்ட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ஆஃப் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், அதனுடைய சிபிடி கோடு 58674 அண்ட் மயோமெக்டமி ஆஃப் லியோமயோமா, அதனுடைய சிபிடி கோட் ரேஞ்சஸ் வந்து 58140 58146, 58545, 58546, 58561 இதெல்லாம் மயோமெக்டமியோ கோடு. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து சேம் லியோமயோமாவில் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் டுகெதராக. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபிசிஷியன் வந்து லேப்ரோஸ்கோப்பி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணுறாங்க யூட்டரைன் ஃபைப்ராய்டில்.
ஓகேவா? அந்த அந்த ப்ரொசீஜரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பட் அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மயோமெக்டமியோடைய ப்ரொசீஜர் மூலயமா அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எந்த மெத்தட் மூலயமா அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ நம்ம அந்த மெத்தடை தான் நம்ம கொடுக்கணும். ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட மெத்தடை நம்ம கொடுக்க மாட்டோம். சப்போஸ் டிஃப்ரெண்ட் லியோமயோமாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 சிபிடி கோடையும் பில் பண்ணிக்கலாம். ஒரே லியோமயோமாவில் பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக நம்ம வந்து எந்த அப்ளேஷன் கோடை கொடுக்கக்கூடாது. எந்த மெத்தட் மூலிமா அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தடை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து மேல் அண்ட் ஃபீமேலோடைய ஜென்ரல் கோடிங் கைட்லைன்ஸு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 6 ஐ திங்க் 6 பார்க்கலாம். ஸோ என்னுடைய ப்ளாக்ஸு ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வேணும்னா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் ட்ரைனிங்கும் அவைலபிள், பட் ரொம்பவும் லோ காஸ்ட்டில் தான் நான் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் கூட மற்ற இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணும்போது 30-40% கம்மி பண்ணி தான் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். ஸோ வில்லிங் இருந்துச்சுனாக்கா ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மெட்டர்னிட்டி தான் லாஸ்ட்டு பார்ட்டு. ஸோ மெட்டர்னிட்டியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.